இப்போ நம்மளோட காலகட்டம் எல்லாம் மாறிட்டு இருக்கு. நீங்க ஒரு லிங்க்டுஇனே நீங்க ஒரு ஜாப் அப்ளை பண்றீங்க, அல்லது ரெஸ்யூம்க்கு நீங்க வேற ஏதாவது போர்ட்டல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி 100, 200 பேர் அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அஸ் எ ஹெச்ஆரா ஒரு ரெக்ரூட்டரா நீங்க அவ்வளோ ரெஸ்யூம அவங்க கோ த்ரூ பண்றதுக்கு அந்த அளவுக்கு நேரம் இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு பிக் சைஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஏடிஎஸ் அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. அது ஒரு ஏஐ தான். என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை மேட்ச் பண்ணி ஒரு 80% 70% ஒரு இன்டர்னல் கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கிற ரெஸ்யூம் தான் ஹெச்ஆர்க்கே போகும். அது மிச்சது எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆயிரும். ஸோ இன்னும் ஏடிஎஸ் வந்து எல்லாரும் தான் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. ஒரு மிட் சைஸோ அது கீழே இருக்க கம்பெனிஸோ அவங்களுடைய ஹெச்ஆர் வந்து ஃபிசிக்கலாக தான் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த 7 செகண்ட் கிரைட்டேரியா ஒர்க் ஆகும். இந்த ஏடிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இது முன்னாடியே சில ஃபீல்ட்ஸ் எல்லாம் குடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெஸ்யூம்ஸ் இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாரியும், அப்புறம் அந்த பர்ட்டிகுலர் ஜாப் டிஸ்கிரிப்ஷனும், உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் அதாவது ரெஸ்யூம்ல இருக்கிற டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆகுதான்றத பார்ப்பாங்க. அப்புறம் அந்த கீவேர்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேலைக்கு இந்த கீவேர்டுன்றது ரொம்ப கட்டாயமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றதும் ஒரு வார்த்தை, அல்லது ஒரு பர்ட்டிகுலர் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணுன்றது ஒரு கீவேர்ட். அது கண்டிப்பா அதில அந்த ரெஸ்யூம்ல இருக்கான்றத மேட்ச் பண்ணும். அப்புறம் இந்த நம்பர்ஸ் அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் 70-80% இந்த 80% கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. இன்கேஸ் 80% அது நீங்க பாஸ் ஆகுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து விசிபிள் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஏடிஎஸ் எப்படி செக் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு ரெஸ்யூம் இருக்கு. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதுக்கு எவ்வளோ ஏடிஎஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஆல்ரெடி ஃப்ரீயான வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஜாப் ஸ்கேனு, ரெஸ்யூம் வேர்ல்டுன்றலாம் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ நான் இது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது 2க்கும் மேட்ச் பண்ணுற மாரி மேட்ச் பண்ணுவேன். அதில எத்தனை ஸ்கோர் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சுக்குவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, அந்த 80% அல்லது 90% மேட்ச் ஆகல அப்படின்னா, ஒரு 60 50 காட்டும். அதுக்கு மேட்ச் ஆகுறதுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் குடுக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் குடுப்பேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸே அல்லது எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஏடிஎஸ பாஸ் பண்றதுக்கு அந்த ஒயிட் ஒயிட் ஃபாண்ட்ல மத்த ஹெச்ஆருக்கு தெரியாதது மாரியும், இந்த ஒயிட் ஃபாண்ட் வந்து உள்ள வச்சு அந்த மேட்ச் ஆகுற மாரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணிறாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏஐ ரிஜெக்ட் பண்ணிரும். ஆ அதே சேம் டைம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா, ஃபார்மட்டா ரெடி பண்ணுங்க. இந்த 80%றத கிராஸ் பண்ற மாரி கீவேர்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கங்க. சம்டைம்ஸ் நம்ம பண்ணிட்டு இருந்திருப்போம் அந்த வேலைய. அத நம்ம கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணாம இருந்திருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி போடுங்க. ஆ அதுக்கப்புறம் நீங்க ரியல் ஹெச்ஆரும் படிக்கிற மாரி ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்க. ஏன்னா, இதெல்லாம் பாஸ் பண்ற சிஸ்டம் தான். அதுக்கப்புறம் ஒரு ஹெச்ஆர் கைக்கு தான் போப்போது. அது விசிபிளா படிக்க தான் போறாரு. அதுக்கும் ரெடி ஆகுற மாரி ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கங்க. ஆ ஒரு சில பேர் கேட்பாங்க, ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு ரெஸ்யூம் ரெடி பண்ணணுமான்னா, ஆக்சுவலா ஒரு டார்கெட்டட் ஜாப் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்தந்த ஜாபுக்கு ஏத்த மாரி ஒரு ரெஸ்யூமோ, கவரிங் லெட்டரோ ரெடி பண்றதுன்றது எந்த தப்பும் கிடையாது.